வணக்கம். மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு பொருள். தமிழ் மக்களோட வாழ்க்கையில் மாடு அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. மாட்டிலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் அப்படின்னு பல்வேறு வகையான பொருட்கள் கிடைக்கிது. இந்த 5 வகையான பொருட்களை மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய 5 வகையான பொருட்களை சேர்த்தா நமக்கு பஞ்சகவ்யம் அப்படிங்கிற பொருள் ஒன்று கிடைக்கிது. ஸோ பல்வேறு வகையான பொருட்களை நமக்கு மாடு பயனுள்ள வகையில் வழங்கிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு பசுமாடு இருந்தால் போதும், அந்த குடும்பம் முன்னேறி வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி சிறப்பு வாய்ந்த மாட்டுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த மாட்டுப் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல் ரொம்பவே கோலாகலமான ஒரு முறையில் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக அமைஞ்சிருக்கு. மாடு இல்லாதவங்களுக்கு மாட்டுப் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த ஷார்ட்ஸை நம்ம போடுறோம். ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, மாட்டுப் பொங்கல் எவ்வளோ கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு. பொங்கலானது பொங்கி வரும்பொழுது பார்த்திங்கன்னா குலவை விடுவாங்க பெண்கள். 3 முறை 5 முறை 7 முறை அப்படின்னு ஒற்றைப்படைகளில் கேப்பு விட்டு பெண்கள் குலவை விடுவாங்க. இந்த குலவை எதுக்காக இடுறாங்கன்னா, இந்த குலவை சத்தத்தில் யாருடைய அழுகை சத்தமும், தும்மல் சத்தமும், ஐயையோ அப்படின்னு கதறக்கூடிய சத்தமும் போன்ற நிகழ்வுகள் எதுவுமே கேட்கக்கூடாது. பொங்கலானது மங்களகரமான ஒரு சூழ்நிலையில் பொங்கி வரணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் குலவை விடுவாங்க. இதே கான்செப்ட் தான் திருமணத்தன்னைக்கு தாலி கட்டும் பொழுது, அதாவது ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கும் பொழுது கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்கள வாத்தியங்கள் இசைப்பாங்க. அது எதுக்காகனா இதே கான்செப்ட் தான். ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு மங்களகரமாக நடக்கும் பொழுது அந்த கெட்ட சகுனங்கள் சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஒலிகள் அந்த நேரத்தில் யாரு காதுக்கும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாதஸ்வரமும் அந்த தவில் வாத்தியங்களும் ஒலிக்கிறாங்க. இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடக்கும். இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் போடுறோம், மறக்காமல் பாருங்கள்.